ப்ரெஷர் வாட் ப்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரமான செய்கை பண்ணாரு நேற்று ஆசிய கப் ஃபைனல்ல. அப்படி என்னதான் பண்ணாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் ஃபைனல்னா திலக் வர்மாவையும் நம்பலாம். அந்த காலத்துல விராட் கோலி, சச்சின், கௌதம் கம்பீர் இந்த மாதிரி நம்பினது போக ஃபைனல்ல இனிமேல் ஃபியூச்சர் ஸ்டார், ஐகானிக் ஸ்டார் எல்லாருமே அரைவ்டு ஆயிட்டாங்க. அதுல ஒண்ணுனா நம்ம திலக் வர்மா இஸ் அரைவ்டு. அதாவது இந்தியன் டீம் எப்பப்பெல்லாம் இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறாங்களோ அப்பப்பெல்லாம் காப்பாத்துற 2 விஷயம்னா அது விராட் கோலி தான். விராட் கோலிக்கு அப்புறம் ஃபியூச்சர்ல யாரு இந்த மாதிரி பிளேயரா உருமாறி வருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் எவர் இருந்த இடத்துல திலக் வர்மா வந்திருக்கிறாப்புல. ஒரு பிரஷர் கண்டிஷன்ல தலைவன் வேற மாதிரி சம்பவம் பண்ணி 41 பாலுக்கு 50 ரன் அடிச்சு, அது இந்தியா பாகிஸ்தான் மாதிரி ஒரு பெரிய மேட்ச்ல ஃபைனல்ல இங்க நான் வச்சதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 21 ஏஜ்ல யங் டேலண்ட், யங் பிளட், யங் எனர்ஜி என்ன வேணா சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு தரமான செய்கை. டக் அவுட்ல மற்ற பிளேயர்களுக்கெல்லாம் கத்து கொடுத்த ஒரு நாக்குன்னா இதுதான். கேப்டன்சி நாக்கு போக ஒரு மிடில் ஆர்ல பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நாளா கேள்விக்குறியாவே இருக்கு. அந்த மிடில் ஆர்ல யார் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவா, அதாவது ஓடிஐ பொறுத்து மட்டும் மிடில் ஆர்ல சிறை செய்யற இருந்தாலும் T20ல யாரு அப்படிங்கிற கேள்வி ரொம்ப நாளா போயிட்டு இருந்தது. அந்த மிடில் ஆருக்கு ஒரு விட தேடி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது யாருன்னா நம்ம திலக் வர்மா தான். திலக் வர்மா ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட். மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து வந்திருக்காப்புல. ரோஹித் சர்மாவோட வளர்ப்பு. நேற்று நடந்த இந்தியா வர்ஸ் பாகிஸ்தான் மேட்ச்ல 53 பாலுக்கு 69 ரன் அடிச்சு நாட் அவுட்ல வெளியே போயிருக்கிறாரு. அதுதான் மெயின். கடைசி வரைக்கும் கேமை கொண்டு போய் கேமை வெற்றி பெற்ற வச்சு இந்திய டீமுக்கு வெற்றி வகை வாங்கி கொடுக்கறதுல திலக் வர்மா மாதிரி இன்னொருத்தர் பறந்துதான் வரணும். ஆல்ரெடி ஒருத்தர் இருந்தாரு விராட் கோலி, அவரு போயாச்சு. அதுக்கப்புறமா திலக் வர்மா, தி ரூல் ஆஃப் கிரிக்கெட் திலக் வர்மா இன்னொரு 5-7 வருஷத்துக்கு இவர் தான். ஹார்திக் பாண்டியா அவர் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் நாக்கு ஆடுற அவரே வேற மாதிரி சம்பவம் பண்ணிட்டேயா அப்படிங்கிற மாதிரி பாராட்டிக்கிறாப்புல. மும்பை இந்தியன்ஸ்லயும் இதே மாதிரி பண்ணா வேற மாதிரி சம்பவமா பல டிராபிக்ல வாங்கலாம். பட் மும்பையில பண்றாங்களா இல்லையோ இந்தியன் டீமுக்கு பண்ணியே ஆகணும். என்னை பொறுத்தளவு சூர்யா வந்து 1 டவுன் ஆடாம 2 டவுன் ஆடணும். திலக் வர்மா 1 டவுன் இறக்குங்க தயவு செஞ்சு சூர்யா. நீங்க நினைச்சத திலக் வர்மாவும் பண்ணிட்டாரு. பட் தயவு செஞ்சு சொல்ற உங்களோட ஃபார்ம் ரொம்ப கேள்விக்குறியா இருக்குது. கேப்டன்சி நல்லா இருக்குது, பட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்ட். ஒரு காலத்துல எப்படி இருந்த சூர்யா இப்ப இந்த மாதிரி இருக்கு. அப்ப தலையை வணங்கிட்டாரு திலக் வர்மாவுக்கு. யங் பிளட், யங் ஜெனரேஷன், யங் அக்ரஷன் எல்லாமே வந்துருச்சு. சூர்யா 35 வயசு ஆயிருச்சு. 1 டவுனா இறங்காதீங்க, திலக் வர்மாவை இறக்கி விடுங்க. அந்த மாதிரி ஒரு நாக்கு ஆடி காமிச்சிட்டாப்ல. பிரில்லியன் 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 சொல்லியே ஆகணும். ஏன்னா திலக் வர்மா இந்த மாதிரி ஆடுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கலாம். ஆடுவாருன்னு அப்படின்னு தெரியும், பட் இந்த மாதிரி ஒரு நாக்கு ஆடுவாருன்னு யாருமே எதிர்பார்க்கலாம். அந்த இடத்துல திலக் வர்மா பண்ண சம்பவம் வேற மாதிரி, வெறித்தன மாதிரி என்ன வேணா சொல்லிட்டே போகலாம். திலக் வர்மா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அட் டுடே அந்த மாதிரிதான் இருக்கு. ஒரு கட்டத்துல அபிஷேக் சர்மா இருந்தாலும் இன்னொரு இடத்துல திலக் வர்மா தான். அந்த வின்னிங் மூமெண்ட் அப்போ திலக் வர்மா பண்ண சம்பவம் இருக்கு. அடே அப்பா, அந்த மாதிரி ஒரு சம்பவம் வேற மாதிரி தரமான சம்பவம். த ரூல் ஆஃப் கிரிக்கெட் இப்ப டீம் இந்தியா ஆண்டுட்டு வர்றாங்க. வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்லயே T20 டெஸ்ட் அண்டு T20 ஓடிஐ எல்லாத்துலயுமே தான். பட் அதுல வேற மாதிரி திலக் வர்மா சம்பவம் பண்றாரு. திலக் வர்மாவோட இந்த மாதிரி அற்புதமான நாக்க நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும்.